கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்தில் நான் அன்போடு குடும்ப முகாமுக்கு வரவேற்கிறேன். ஃபேமிலி கேம்ப் யூசுவலாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஊழியமாக ஐபிசியில் பார்க்கப்படுகிறது. ஒருவேளை நீங்கள் இது எத்தனையாவது ஃபேமிலி கேம்ப் எனக்கு தெரியல. என்னுடைய லைஃப்பில் நிறைய ஃபேமிலி கேம்ப் நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். ஃபேமிலி கேம்ப் அதுவும் வருஷ துவக்கத்திலேயே நமக்கு ஒரு குடும்ப முகாம் இருக்கிறது நம்முடைய ஆத்துமாவுக்கு மிக மிக முக்கியமான ஒரு பிளஸ்ஸிங்காக நான் பார்க்குறேன். நீங்கள் இந்த கேம்புக்கு எப்படி ஆயத்தப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியாது, எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணீங்க தெரியாது. பட் இந்த கேம்புக்கு நான் ரொம்ப நேரம் எடுத்து ஆயத்தப்பட்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, அழைப்பின் பேரில் இங்கே வந்திருக்கலாம், கட்டாயத்தின் பேரில் வந்திருக்கலாம், சலிப்பாக கூட இங்கே வந்து உட்காந்துருக்கலாம். என்ன நம்ம பார்க்காத கேம்பா அப்படின்னு கூட உட்காந்துருக்கலாம். பட் என்னால் உணர முடியுது, இந்த 3 நாள் நீங்கள் மாத்திரம் கர்த்தருடைய சமூகத்தில் நான் உங்களை பார்க்கணும்ப்பா, நீங்கள் என்கிட்ட பேசுங்கப்பா, நான் எங்கோ ஒரு மூலையில் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் என் கூட பேசுங்க, இந்த உணர்வோடு நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்கன்னா என்னால் ஷூராக சொல்ல முடியும், நீங்கள் மிக அற்புதமாக ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இந்த கேம்பை நிறைவு செய்வீங்க. என் லைஃப் மாறினது ஒரு கேம்பில், ஒரு ஃபேமிலி கேம்ப். மை லைஃப் டோட்டலி சேஞ்ச்ட். என்னுடைய லைஃப்பில் 2005 வருடம் நான் அட்டன் பண்ண கேம்ப் என்னை மாற்றுச்சு. ஒருவேளை 2026 உங்களை கூட இந்த கேம்பை மாற்றலாம். நம்முடைய தீம் என்னன்னு நீங்கள் எல்லாருமே உங்களுடைய பேட்சில் பார்த்துருப்பீங்க, உங்கள் நோட் புத்தகத்தில் பார்த்துருப்பீங்க. இங்கே முன்னாடி பேனரில் இருக்குது, தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டோம். ஒப்புரவாக்குதல்னா என்ன? நிறைய பேருக்கு இந்த வேர்ட் மீனிங் தமிழில் கொஞ்சம் புரியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். பொதுவாக ஒப்புரவாகுதல் அப்படின்னு சொன்னால், பிரிந்து போன அல்லது முரண்பட்ட உறவுகள் சரி செய்யப்படுவது. ஒப்புரவாகுதல்னா என்ன அர்த்தம்? பிரிந்து போன அல்லது முரண்பட்ட உறவுகள் சீர் செய்யப்படுவது, அல்லது மன்னிப்பை கொடுத்து அமைதியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தி உறவை எப்படிப்பட்ட உறவாக இருக்கணுமோ அப்படிப்பட்ட உறவாக இருக்கிறது. ஒரு 2 நண்பர்கள் ரொம்ப நெருங்கிய உயிர் தோழர்களாக இருந்தவங்க திடீர்னு சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்க. நீங்கள் இப்படி கற்பனை பண்ணி பாருங்கள். 2 நண்பர்கள் நகமும் சதையும் போல் அப்படி எப்பொழுதும் ஒன்றா இருப்பாங்க, எங்கே போனாலும் ஒன்றா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு சண்டை பிரிஞ்சிட்டாங்க. அவங்க பிரியறதுக்கு காரணம் ஏதோ ஒரு வருத்தம், ஏதோ ஒரு கோபம் வந்துருச்சு, ஏதோ ஒரு சண்டை வந்துருச்சு. அந்த நண்பர்கள் மீண்டும் ஒன்று சேருகிற, மீண்டும் அதே பழைய நிலைக்கு வர முடியுமான்னா, நமக்கு இந்த உலகத்தில் ஒரு வழக்கம் உண்டு. நட்பை குறித்து சொல்லணும், உறவு குறித்து சொல்லணும்னா
நெல் மணியில் இருக்கக்கூடிய உமி அப்படி பிரிஞ்சிருச்சுன்னு வச்சிங்களேன், திருப்பி என்ன செய்ய முடியாது, எந்த காலத்திலையும் ஒன்று சேர முடியாது. நான் இப்போ உங்களுக்கு இந்த இன்ட்ரோடக்ஷனில் ஒரு விஷயம் புரிய வைக்க விரும்புகிறேன். நீங்கள் யாரோ ஒருத்தரோடு கூட வைத்திருந்த உறவு திடீர்னு ஒரு சின்ன பிரச்சனை வந்து அதில் பிரிவு வருது, அதில் ஒரு வருத்தம் வருது. மீண்டும் அதே உறவு வருகிறதான்னு கேட்டால் இல்லை. கணவன் மனைவி, பெற்றோர்கள் பிள்ளைகள், 2 நண்பர்கள், எந்த உறவாக எடுத்துக்கங்க, ஒப்புரவாகுதல் என்பது நடக்கிறதான்னு கேட்டால் சரி சாரி சொல்லும்போது ஓகே பரவாயில்ல விட்டுருங்க அப்படி சொல்லிடுவோம். ஆனால் ஒப்புரவாகுதல் நடக்குமான்னு கேட்டா இல்லை. ஸோ ஒப்புரவாகுதலை குறித்து நாம் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் ஏன் படிக்கணும், நமக்கு ஏன் இந்த தீம் இப்போ அப்படின்னு கேட்டால், இன்றைக்கு வேண்டுமானால் நீங்கள் யாரோடு ஒரு சிலரோடு கூட சமாதானமாக இருக்கிறீங்க, நல்லா போயிட்டுருக்குது, அப்படியே தான் போகும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நேற்று உறவாக இருந்தது இன்னைக்கு பிரிஞ்சிருக்கும், இன்னைக்கு உறவாக இருக்கிறது நாளைக்கு என்ன செஞ்சிடும், பிரிஞ்சிரும். இப்படி நான் சொன்னதில் வந்து இன்னைக்கு பிரிஞ்சிருக்குது நாளைக்கு கூடிடுன்னு சொல்ல முடியுதான்னு கேட்டால் சொல்ல முடியல. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒப்புரவாகுதலுங்கிறது மிகப்பெரிய சவால். ஏதோ மேம்போக்கான ஒரு சமாதானம் இருக்கும். இப்போ நான் உங்ககிட்ட முன்வைக்கிற முதல் காரியம், தேவனோடு நீங்கள் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறீர்களா? நான் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேனா? நமக்கு தேவனோடு ஒரு நல்ல உறவு இருக்கிறதா? எந்த அளவுக்கு உங்களுடைய உறவு இருக்கிறது? உங்களுக்கும் தேவனுக்குமான, நமக்கும் தேவனுக்குமான உறவு, நானும் தேவனும் உசுறு போல இருக்கிறோம். நான் சொல்கிறேன்ல, நான் இவங்க மேலே உசுரே வச்சிருக்கிறேன், இவங்க மேலே நான் ரொம்ப அன்பாக இருக்கிறேன். சமீபத்தில் என்னுடைய நண்பர் வந்து அவருடைய மெசேஜில், அவருடைய சாட்சியில் ஷேர் பண்ணும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்தினதை நான் கேட்டேன். என்ன அப்படின்னா, நாங்கள் 3 பேர் இணை பிரியாத நண்பர்கள். 3 பேர் என்ன செய்வோம், ஒரு 3 வருஷம் காலேஜில் படிக்கிறப்போ எங்களை எல்லாரும் என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா SSS அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா எங்கள் பேரெல்லாம் எதில் ஸ்டார்ட் ஆகும், எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டீஃபன், சாலமோன், சுரேஷ், எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகும். அதனால் எங்கே போனாலும் என்னென்னு கூப்பிடுவாங்க, அதாவது 3 பேரில் ஒருத்தர் இல்லைன்னா எங்கப்பா அந்த 3வது எஸ்எம் படிப்பாங்க. அப்படின்னா நாங்கள் 3 பேரில் அட்லீஸ்ட் 2 பேர் ஒன்றா இருப்போம். பயங்கர க்ளோஸ். எப்படிப்பட்ட க்ளோஸ் அப்படின்னு கேட்டால், எங்களை தனியாக பார்க்க முடியாது, அந்த அளவு க்ளோஸ். எங்களுடைய ஹவுஸ் ஓனர் வந்து எங்கள் வீட்டம்மாக்கிட்ட வந்து கேட்பார் ஒரு கேள்வி, அம்மா எங்கம்மா உங்கள் ஹஸ்பண்டோட ஒய்ஃப் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்க. என் ஃப்ரெண்டு எனக்கு என்னன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு நெருக்கம், அந்த அளவுக்கு க்ளோஸ்னஸ். கணவன் மனைவி எப்படி இருப்பாங்களோ, இந்த பந்தம் நிலைக்கிறதா, நீடிக்கிறதா? நம்ம ஏதோ பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ரீயூனியன் ஒன்று வைக்கிறாங்க ஸ்கூலில், காலேஜில், நீங்கள்லாம் போவீங்க, எல்லாருக்குமே உண்டு. ஆனால் அந்த சேர்ற அன்னைக்கு பார்த்தா, டே எங்கடா இருந்தா அப்படி இருந்தால் எல்லாம் பேசியிருப்பான். அடுத்த நாள்லேருந்து ஆளை என்ன பண்ண முடியாது, திரும்ப பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு உறவு நிலைக்கிறதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ ஆகையினால நிலைக்கிற ஒரு உறவை குறித்து, நித்தியமான ஒரு உறவை குறித்து, நாம் ஒப்புரவாக்கப்பட்ட ஒரு உறவை குறித்து படிக்க போகிறோம். ஸோ ஆகையினால இந்த குடும்ப முகாம் தேவனோடு ஒப்புரவாகிற ஒரு உறவுக்குரியவர்களுக்கு இந்த சத்தியம் அவசியம். நமக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ உறவுகள் இருக்கலாம், ஆனால்
நமக்கும் தேவனுக்குமான ஒரு உறவு இருக்கிறதல்லவா, அதில் எந்த விரிசல்கள் இருக்கக்கூடாது, முரண்பாடுகள் இருக்கக்கூடாது, அதில் பிரிவு இருக்கக்கூடாது. ஸோ ஆகையினால பிரிந்திருக்கிற உறவுகள் இணைக்கப்படுவதற்கு, சமாதானமாக்கப்படுவதற்கு, அது மிக அற்புதமாய் ஒப்புரமாக்கப்படுவதற்கு கர்த்தர் இந்த 3 நாளை பயன்படுத்த போகிறார். கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை தாழ்த்தலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அற்புதமான மாலை பொழுதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க. உறவுகள் பிரிந்து போகிறது, உறவுகளிலே உண்மை இல்லை, எங்களுடைய பந்தம் கபடமாயிருக்கிறது, தேவைக்கேற்ப உறவு இருக்கிறது, தேவையினால்தான் உறவையே நாங்கள் தேடுகிறோம். ஆனால் உறவுக்கு அடித்தளமான குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது? எந்த குணாதிசயங்களினால் இந்த உறவுகள் கெட்டு போயிருக்கிறது? எங்களை சீர்படுத்த, எங்களுடைய உறவுகள் ஒன்றாக்கப்பட, ஒப்புரவாக்கப்பட உம்முடைய மகத்துவமான வார்த்தையினாலே நீர் காயம் கட்டும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் வழிநடத்தும். மீட்பர் பாதமணிந்து நன்றியோடு செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம கருப்பொருளுடைய வசனத்தை கையில் எடுக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம். பத்தாவது வசனத்தில் பாருங்க, நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இரண்டு பேருடைய உறவை குறித்து நம்ம கொஞ்சம் கருத்தாய் ஆய்வு செய்ய போகிறோம். தேவனுக்கும் மனிதனுக்குமான உறவு எப்படிப்பட்டது? தேவன் மனிதனோடு என்ன பந்தத்தை ஏற்படுத்தினார்? எப்படிப்பட்ட உறவை ஏற்படுத்தினார்? தன்னுடைய மகிமைக்காக தன்னுடைய குணாதிசயங்களை கொடுத்து, தன்னுடைய தன்மையை கொடுத்து, தன்னுடைய மகிமைக்கேற்ற ஒரு நபராகத்தான் மனிதனை படைத்தார். மனிதனை உண்டாக்கும் பொழுது அவர் எப்படி எதிர்பார்த்தார் என்று சொன்னால், அவர் விரும்புகிற வண்ணம் செயலாற்றுகிற ஒரு நபர் தேவை. அவர் அழகா படைச்சார். எப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொடுத்தாருன்னு பார்த்தா, அவருக்கு என்ன குணங்கள் இருந்துச்சோ அதுதான் கொடுத்தார். மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. படைக்கும் பொழுது எப்படி படைச்சாரு? ரொம்ப பியூட்டியா, செம்மையாய், சிறப்பாய் படைத்தார். மனிதனை போல தேவன் படைத்த படைப்புகளிலே சிறப்பான படைப்பு வேறு ஒன்றும் இல்லை. த பெட்டர் கிரியேஷன் சொல்லலாம். மனுஷனை தான் அப்படி படைச்சார். பார்த்து பார்த்து செஞ்சார். தன்னுடைய சுவாசத்தை கொடுத்தார். தன்னுடைய ரூபத்தின்படி, தன்னுடைய சாயலின்படின்னு சொல்ற வார்த்தை எதை குறிக்கிறது? தன்னுடைய குணாதிசயத்தை கொடுத்தார். நாய்க்கு அவருடைய குணாதிசயத்தை கொடுக்கல, எரும மாட்டு கொடுக்கல, மனுஷனை கொடுத்தார். மனுஷனை தன்னுடைய மகிமைக்கு சான்றாக இருக்கணும், அழகா படைச்சார். அவனோடு கூட அனுதினமும் பேசினார், தினமும் பேசினார். சரி, நீங்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்னா நீண்ட காலத்துக்கு அப்புறம்லாம் பேச மாட்டோம், தினமும் கான்டாக்ட்ல இல்லாமல் இருக்க மாட்டோம். ஒரு நல்ல உறவுக்கு அடையாளம். தேவன் அப்படிதான் பேசினார். ஆனா தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரிவு வந்தது. நமக்கு எல்லாருக்கும் தெரியுது.
ஏன் வந்துச்சு? நம்ம சிம்பிளாக எல்லாரும் ஒரு வார்த்தையில் சொல்லுவோம், பாவத்தினால வந்துச்சு. ஆன்சர் தெரியாதவங்க இங்கே யாரும் இல்லை. பட் இந்த வேதாகமம் ஒரு லிஸ்ட் கொடுக்கிறது. என்ன கொடுக்கிறது? மனிதர்கள் எப்படிப்பட்டவங்களா மாறிட்டாங்க. அவர்களை வல்லமையானவர்களாய், சொல்ல போனா சிங்கத்தை பார்த்து, இங்கே சிங்கம் என்ன செஞ்சிருக்கணும்? உட்காரணும். ஒரு லிவியாதான் இருக்குது, லிவியாதான் அந்த மனுஷனுக்கு கட்டுப்பட்டு இருந்திருக்கணும். மிகப்பெரிய விலங்குகள் மனுஷனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, அவன் ஆளுகைக்குள் இருந்தது. அவன் வல்லமையானவன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் பலனற்றவர்களாய் மாறி போனோம். நம்முடைய மகிமையை இழந்து போனோம். நாம் அக்கிரமக்காரராய் மாறி போனோம். நீங்கள் ரோமர் 5வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 6, 8, 10 வசனங்களில் பார்த்தீங்கன்னா 4 பதங்களை பார்க்கலாம். 1, நம்ம பலனற்றவர்களாக இருக்கிறோம். 2, அக்கிரமக்காரராக இருக்கிறோம். 3, பாவிகளாக இருக்கிறோம். 4, சத்துருக்களாக இருக்கிறோம். மிக முக்கியமாய் ஒரு பதம் குறிக்கப்படுகிறது. 7வது வசனம் உங்கள் பைபிள் இருக்குதா பாருங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். 2 வார்த்தை இருக்குது. ஒன்று நீதிமான், இன்னொன்று சரி. பூமியில் யாராவது நல்லவங்க இருக்கிறாங்களா? நீதிமான் ஒருத்தன் நல்ல போதகரேன்னு ஆண்டவர் பார்த்து சொன்னான். அப்போ அவர் என்ன சொன்னார்? தேவனை தவிர நல்ல ஒரு ஆள் கூட. சரி, இப்போ இந்த ஹாலில் நல்லவங்க எத்தனை பேர் இருக்கும்? சார் ரொம்ப நல்லவர் சார் அவரு, அந்த அக்கா ரொம்ப நல்லவங்க தெரியுமா, அப்படி சொல்கிறேன்ல. ஆனால் பைபிள் சொல்லுதுங்க, நல்லவர்கள் இல்லை, நீதிமான்கள் இல்லை. நல்லவர்களும் நீதிமான்களும் இல்லாத பொழுது இயேசு கிறிஸ்து மரித்ததனால, இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக, பாவிகளுக்காக, துன்மார்க்கருக்காக, சத்துருக்களுக்காக அவர் மரிச்சு சொல்லிட்டாரு, இவங்களோட சமாதானம், அந்த அக்கிரமக்காரனை கூட்டு போய் தேவனோட சமாதானம் பண்ணி வச்சிருக்கிறாரு, தேவனோட ஒப்புரவாக்கி இருக்கிறாருன்னு சொன்னார். ஒரு பெரிய நம்ம படிக்க போற செய்தியினுடைய சாராம்சம் இதுதான். நான் ஒரு துன்மார்க்கன், நான் ஒரு பாவி, நான் ஒரு அக்கிரமக்காரன், நான் ஒரு சத்துரு, ஆனா என்ன தேவனோட ஒப்புரவாக்கி இருக்கிறார். இந்த ஒப்புரவாகுதல் எனக்கு அப்ளை ஆயிடுச்சா? நான் ஒப்புரவாகிட்டேனா? எனக்கும் தேவனுக்கும் ஒப்புரவு இருக்கிறதா? எங்க உறவு சீராயிடுச்சா? எங்க உறவு இப்போ அழகா இருக்குதா? எங்க 2 பேருக்கும் எந்த தடையும் இல்லாம இருக்குதா? எங்களுக்குள்ள பிரிவு இல்லாம இருக்குதா? நாங்க 2 பேரும் ஒன்னாவே இருக்கிறோமா? இதான் கேள்வி. இப்போ இயேசு கிறிஸ்து ஒப்புரவாக்குனார்னு சொல்லியாச்சு. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுக்கு காரணமே நம்ம யாரோட சமாதானமாக்குறதுக்கு? தேவனோட சமாதானமாக்க தான் வந்தார். சரி, இப்போ அப்படி பார்த்தா யார் அவர் சமாதானமாக்குனாரு? ஒரு சத்துருவாக்குனாரு, பாவி ஆக்குனாரு, அக்கிரமக்காரன் ஆக்குனாருன்னு சொன்னாரு. நான் பாவியா இருந்தா சமாதானமா இருக்க முடியுமா? நான் சத்துருவா இருந்தா சமாதானமா இருக்க முடியுமா? நான் சத்துருவா இருந்தன்றது வேற விஷயம். இப்போ நான் சொல்றது புரியுதா பாருங்க உங்களுக்கு. நான் சத்துருவா இருந்தேன், நான் பாவியா இருந்தேன், பலவீனனா இருந்தேன், நான் அக்கிரமக்காரனா இருந்தேன், நான் துரோகியா இருந்தேன், எது வேணா வைங்க. என்ன சமாதானமாக்கணும்னா, ஒரு துரோகியை தேவனோட சமாதானமாக்கணும்னா, அந்த துரோகியாவே இருந்தால் சமாதானம் ஆக முடியுமா? அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக என்ன பண்ணாரு? மரித்தார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால்,
ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்வி உங்க முன்னாடி வைக்கும்போது எல்லாம் திருன்னு என்ன பதில் சொல்றதுன்னு தெரில. எல்லாருமே யோசிக்கிறோம். நான் பாவின்னு சொன்னா தேவனோடு சமாதானம் ஆகிறதுக்கு எங்கிட்ட எந்த குவாலிட்டி இருந்தால் நான் சமாதானம் ஆக முடியும்? நான் என்ன வரத நான் பாவியாக இருந்தேன் சமாதானம் ஆகி விட்டாருன்னா பூமியில் இருக்க எல்லாரும் சமாதானம் ஆயாச்சே. நான் அக்கிரமக்காரன், பூமியில் எல்லாருமே அக்கிரமக்காரங்க தான், எல்லாரும் சமாதானம் ஆயிடுச்சுன்னு வேலை முடிஞ்சு போச்சே. எதை பற்றி பேச போகிறோம் இப்போ? இந்த வேத வசனம் நமக்குள்ள வரணும்னா நாமும் ஒரு இந்த முதலாவது சாப்டருக்குள்ளே போனோம்னா கர்த்தர் நம்மகிட்ட என்ன சொல்ல வர்றாருன்னா 1வது அதிகாரத்துக்கு என் கூட வாங்க. பதினேழாவது வசனம் 1:17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்ன இந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. இப்போ கவனிச்சோம்னா சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த முதல் வசனமும் 2வது வசனமும் சாதாரணமாக அப்படியே படிச்சுட்டே வந்தோம்னா நமக்கு ரெகுலராக படிக்கிறோம், என்னது ரெகுலராக படிக்கிறோம், நமக்குள்ளே அப்ளை ஆச்சா தெரியாது. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், டீப்பாக இதை கொஞ்சம் உட்காந்து கவனிக்க போகிறோம். முதல் விஷயம் நம்ம எங்கே ஆரம்பித்தோம், தேவனோடு நம்மளை ஒப்புரவாக்குறதுக்கு கிறிஸ்து வந்தார். அது அப்படியே மைண்டில் இருக்கட்டும். தேவன் வர்றதுக்கு, இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி நாம் யாராக இருந்தோம்? நம்ம வாசித்துட்டோம். இப்போது நம்ம அக்கிரமக்காரராக இருந்தோம், பலவீனராக இருந்தோம், பாவிகளாக இருந்தோம், எல்லாரும் ஓகே. இப்போ பாவிகளாக இருக்கிறதுனால, அக்கிரமக்காரராக இருக்கிறதுனால, ஒருவேளை துன்மார்க்கராக இருக்கிறதுனால தேவனுக்கு நம்ம மேலே என்ன இருக்குதான்? 18 வாசித்தோம். தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ நல்லா பாருங்க, தேவன் உங்களை நேசிக்கிறார்னு சொல்றது சுவிசேஷம். தேவன் உன்னை ஒப்புரவாக்க விரும்புகிறார், சுவிசேஷம். தப்பில்லை. இந்த சுவிசேஷம் வர்றதுக்கு முன்னாடி நல்லா கவனிக்கணும், இயேசு இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்பட்டு வைக்கப்படுகிறது. என்ன சொல்றார் அவரு? நீ பாவியா இருந்தா நான் உன்னை தண்டிப்பேன், நீ அக்கிரமக்காரனா இருந்தா உனக்கு தீர்ப்பு இருக்குது, நீ துன்மார்க்கனா இருந்தா என்னுடைய கோபத்தை நீ சந்திச்சே ஆகணும் சொல்லிட்டார். ஏன் சொன்னாரு? யாரை பார்த்து சொன்னாரு? 2 வார்த்தையில எல்லாத்தையும் அடக்கிட்டார். என்னது? 18வது வசனத்துல பார்த்தீங்கன்னா 2 வார்த்தை இருக்குது. ஒன்று அவபக்தி, இன்னொன்று அநியாயம். 2 விஷயத்தை கொஞ்சம் டீப்பா இன்னைக்கு உட்காந்து பார்க்கலாம். 2 காரியம் என்கிட்ட இருந்துச்சுன்னா தேவன் என் மேல கோவப்படுறார், என் மேல பிரியப்படுறாரா, என்கிட்ட உறவா இருக்க விரும்புறாரா, என் மேல கோவப்பட விரும்புறாரா? சரி, இப்போ நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, இப்போ நான் உங்க மேல கோவப்படுறதா அன்பா இருக்கிறதா? அது யாரை பொறுத்து இருக்குது? நீங்க உட்கார்ந்து இருக்கிறத பொறுத்து இருக்குது. நீங்க வசனத்தை கேட்கல அப்படின்னா நான் நிச்சயமா எப்படி இருப்பேன்? ஆமா, நீங்க வசனத்தை நல்லா கவனிச்சா நான் ரொம்ப அன்பா இருப்பேன். இப்படிதானே, இதானே இயல்பு. நல்லா பாருங்க, தேவன் மனுஷனை தன்னை போல உண்டாக்கி தன் மகிமைக்குன்னு உருவாக்கி தன்னுடைய எல்லாவற்றையும் கொடுத்து இப்ப சொல்றாரு, நான் உன் மேல கோவப்படுறேன். ஏன் கோவப்படணும்? 2 விஷயத்தை இந்த வேதாகமம் சொல்லுது. ஒன்று அவபக்தி, இன்னொன்று அநியாயம். என்ன அவபக்தி? எது அவபக்தி? நம்ம தேவ பக்தியை பற்றி நிறைய படிச்சிருக்கிறோம். அவபக்தி எது? அடுத்த வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. 19வது வசனம் பாருங்க. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, தேவனை அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால்
காணப்படாதவைகளாக அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. சரி, தேவன் யார்னு தேவன் வெளிப்படுத்தினார். கவனிக்க முடியுமா? ஒருவேளை ஈவினிங் டைம் செய்திக்குள்ளே இப்போதான் உள்ள என்ட்ரா வரும். இப்போவே தூங்கிட்டீங்க, இப்போவே அசதி ஆயிட்டீங்கன்னா கர்த்தர் இன்னைக்கு பேசுறதை நம்ம விட்டுருவோம். தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். தான் யார், தான் எப்படிப்பட்டவர், தன்னுடைய வல்லமை என்ன, தன்னுடைய மகத்துவம் என்ன, தன்னுடைய மகிமை என்ன, தன்னுடைய திட்டம் என்ன, தன்னுடைய தீர்மானம் என்ன, தான் என்ன செய்ய போகிறேன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். He revealed himself. அவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் மனிதன் அந்த வெளிப்படுத்துதலை கவனிப்பதில்லை, அதை உட்கார்ந்து கேட்கறதில்லை. இன்றைக்கு வசனம் கேட்கணும்னு நமக்கு ஒரு எண்ணம் இருக்குதா? அவரை புரிஞ்சுக்கணும். நான் ஏன் கேம்ப்ல இருக்கணும், ஏன் கேம்புக்கு வரணும் அப்படின்னா, தேவன் தன்னை பத்தி பேச போறார். அவர் யாரு, அவருடைய எண்ணம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, அவருடைய தீர்மானம் என்ன, அவருடைய திட்டம் என்ன, அவர் வெளிப்படுத்துவார். எப்போ வெளிப்படுத்துவார்? இந்த கேம்ப்ல என்கிட்ட பேசுவார். தேவனை பற்றி அறிவதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு நாள் தேவன் நீ என் கூட இருக்க முடியாது, நரகத்துக்கு போன்னு அனுப்புறாருன்னா யாரை அனுப்புவார்னு கேட்டா, யார் மேல கோவப்படுவார்னு சொன்னா, அவரை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பிருந்தும் தட்டி கழிச்சாங்கல்ல, சாக்கு போக்கு சொன்னாங்கல்ல, எனக்கு வேற வேலை இருக்குதுன்னு போயிட்டாங்கல்ல, எனக்கு வசனத்தை விட வேற ஒரு விஷயம் முக்கியம்னு சொன்னாங்கல்ல. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் போக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். தேவன் யார், அவர் திட்டம் என்ன, அவர் ஏன் உறவு வைக்க விரும்புகிறார், என்ன செய்ய விரும்புகிறார், ஏன் நம்மளை படைச்சாரு, அவருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், என்ன உறவு ஏன் கெட்டு போச்சு, உறவை எப்படி சீர்படுத்த போறாரு, உறவுக்கு அப்புறம் என்ன செய்ய போறாரு, இந்த உலகம் முழுக்கதும் எப்படி நடத்த போறாரு, இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு பேரையும் சொல்லுவார். இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லார்கிட்டையும் தாம் பேச விரும்புகிறார். இங்க மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லார்ட்டையுமே பேச விரும்புகிறார். ஆனா ஜனம் என்ன செய்யறதில்ல தெரியுங்களா? கவனிக்க விரும்பல. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய சிந்தை வேறு ஒன்றை மையப்படுத்துது, அவங்களுடைய மனசு வேறு ஒன்றை எதிர்பார்க்கிறது. அவங்க என்ன செய்யறாங்க, தேவன் ஒருத்தர் பேசுறாரா, அவர் பேசி நான் என்ன கேட்க போறேன், இதெல்லாம் தேவன் இப்படிதான் பேசுவாரா, நீங்க தேவன் பேசுறதை கேட்டிருக்கீங்களா, தேவன் இதைத்தான் சொன்னாரா? இந்த பைபிளை படிக்கிற பாதி பேருக்கு இன்னும் கர்த்தர் எங்கிட்ட தான் பேசுறாருன்னு தெரியாமலே உட்கார்ந்துருக்குறாங்க. இப்போ நம்ம ஒரு 200 பேர் இப்போ இன்னைக்கு கூடியிருக்கிறோம். இந்த 200 பேரில் எத்தனை பேர் இப்போ என்னுடைய சத்தத்தின் மூலமாக தேவன் உங்ககிட்ட இடைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாருங்கிற உணர்வோடு கேட்குறவங்க எத்தனை பேர் தெரியாது. தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆனால் நிறைய பேர் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு விலகி இருக்க விரும்புகிறாங்க. இதற்கு அவபக்தியினுடைய ஃபர்ஸ்ட் விஷயம் இது. தேவன் வெளிப்படுத்துறத கேட்கறதில்லை, தேவன் வெளிப்படுத்துறத புரிஞ்சிக்கிறதில்லை, தேவன் யாருன்னு சொல்ல வரும்போது உட்கார்ந்து கேட்கறதில்லை. தேவன் ஆதி முதற்கொண்டு இப்போ விசுவாச சபைக்கும் நம்பிக்கை சபைக்கும் எப்படி பேசுறாரு? ஒரு மனுஷன் நிற்க வச்சு பேசிட்டு இருக்கிறார். அயன் பேரையில் இருக்கிற மற்றவங்க கிட்ட எப்படி பேசிட்டு இருக்கிறார்? பேசுறாரா? நம்ம கிட்ட மட்டும் தான் பேசுறாரா? அவங்க கிட்டையும் பேசுறார். உண்டாக்கப்பட்டவைகளினாலே, உண்டாக்கப்பட்ட காலத்திலிருந்து தெளிவா தேவன் யாருன்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு உட்காந்து நம்ம எல்லாரும் சொல்றோம் தமிழர் திருநாள், இன்னைக்கு எல்லாருக்கும் வாழ்த்து சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஐ நெவர் டூ தட். நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, நான் ஒரு பக்கா தமிழன், அதில் மாற்று கருத்தே இல்லை.
ஆனால் சூரியனை வணங்கும் போது நான் சூரியனை வணங்க முடியாது, மாட்டை வணங்கும் போது நான் மாட்டை வணங்க முடியாது. அது எல்லாம் என் சிருஷ்டிகராலே சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்று, அது கடவுள் அல்ல. அதை கடவுள்னு ஒருத்தன் சொல்றாங்கன்னா அவங்களுக்கிட்ட இருக்கிறது தான் அவபக்தின்னு வேதம் சொல்லுது. அடுத்த வசனம் என்ன பாருங்க, ரோமர் 1வது அதிகாரத்தில் பாருங்க 21 பாருங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். கிறிஸ்மஸ்க்கு எத்தனை பேர் இருந்தாங்க இங்க? 700லேருந்து 700க்கு மேலே அப்படி வச்சுப்போம், 700 பேர் வச்சுப்போம். 700 பேரில் இப்போ கேம்புக்கு எத்தனை பேர் இருக்கிறோம்? நாளைக்கு தான் ஃபுல் ஸ்ட்ரென்த்து தெரியும். 250 300 வச்சுக்கோங்க, நம்பிக்கையோ சேர்த்தெல்லாம் 350 கூட வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ரிஜிஸ்டர் பண்ணது 330 பேர். கேம்புக்கு எத்தனை பேர் வந்திருக்கணும்? 700 பேர் வந்திருக்கணும். அவங்க எதுக்கு வந்தாங்க? கிறிஸ்மஸ்க்கு வந்தாங்க. ஏன்? இயேசு பிறந்த நாள் நாங்கள் கொண்டாடுவோம். சீரியஸாகவே யோசிங்களேன், இயேசு கடவுள்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் நாங்கள் அவரை என்ன பண்ண முடியாது? வணங்க முடியாது, அவரை ஸ்தோத்திரிக்க முடியாது, அவரை மகிமைப்படுத்த முடியாது, அவரையே சார்ந்திருக்க முடியாது. ஏன்னா எங்களுடைய தேடல் வேற. சரி கவனிங்க, தேவன் ஒரு சிலருக்கு நீதியான தீர்ப்பை வச்சிருக்கிறார். யாருக்கு அது? ஒன்று, தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இடம் கொடுக்காதுங்க. ரெண்டாவது, வாய்ப்பு இருந்தும் அவரை தொழுது கொள்ளவும் அவரை ஸ்தோத்திரிக்கவும் இடம் கொடுக்காம போனவங்க. மூணாவது யாருன்னு பாருங்க, அடுத்த வசனம். அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இவங்க யார் தெரியுங்களா? சீரியஸாக இப்போ நாளைக்கு ஒன்று, நேற்று ஒரு பொங்கல், இன்னைக்கு ஒரு பொங்கல், நாளைக்கு ஒரு பொங்கல். நீங்கள் தமிழருடைய உழவரை நீங்கள் போற்றுறீங்க, இல்லை உழவர் தினம் இது, உழவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கணும், உழவர்களுக்கு நன்றி தெரிவிக்கணும், தட்ஸ் ஆல் ஃபைன். ஆனால் நான் மாடு எனக்கு உதவி செஞ்சதுனால மாட்டை நான் கடவுளாக வணங்குவேன். சூரியன் எனக்கு விளைவுக்கு உதவியாக இருக்குது, அதனால சூரியனை வணங்குவேன். சந்திரன் எனக்கு உதவியாக இருக்குது, சந்திரனை நான் வணங்குவேன். நட்சத்திரங்களை வணங்குவேன்னு சொன்னால் தேவன் யாருன்றதை புரிஞ்சிக்காம தேவனுடைய மகிமையை ஒரு விக்கிரகம், அதாவது ஒரு பொருளுக்கு உண்டாக்கப்பட்ட ஒரு படைப்புக்கு நிகராக மாற்றினா. சொல்ல போனா என்னை படைச்சவர் யாருன்னு கேட்டா, இதோ இங்க இருக்குது இந்த நாய் தான் கடவுள், இந்த நாய் தான் என்னை படைச்சிச்சுன்னு சொன்னா, வேதம் தெளிவாக ஒரு கேள்வி கேட்குது. உன்னை பெத்தெடுத்த தாயை ஒரு நாயோடு ஒப்பிட்டு சொன்னா எப்படி இருக்கும்? ஒத்துப்பீங்களா? என்னை படைச்ச தாய் இந்த நாய் மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? சீரியஸாக யோசித்து பாருங்களேன், எவ்வளவு கேவலப்படுத்தும் நம்ம. அப்போ நம்மை உண்டாக்கினவர் யாருன்னு நம்ம என்ன பண்ணுறோம்? அவருடைய மகிமையை ஒரு பாம்புக்கு நிகரா, ஒரு குரங்குக்கு நிகரா, அல்லது ஏதோ ஒரு படைப்புக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற மிருகம், பறவை, ஏதோ ஒன்றுக்கு ஒப்பிடுறோம். தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி சொல்ற அவபக்தியான மனுஷங்க மேல நான் கோபப்படுறேன். எனக்கு அவங்களுக்கும் உறவில்லை. ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? என்னுடைய வார்த்தையை கேட்க விரும்பலை, நான் யாருன்னு சொல்ல விரும்புகிறேன், என்கிட்ட அவங்க பேச விரும்பலை. ரெண்டாவது, அவங்க என்ன செய்கிறாங்க? நான் யாருன்னு தெரிஞ்சும் என்னை மகிமைப்படுத்தாம, என்னை ஸ்தோத்தரிக்காம அவங்க இந்த உலகத்தில் வேற ஒரு சில விஷயங்களை ஸ்தோத்தரிக்க விரும்புகிறாங்க. மூணாவது, என்னுடைய மகிமையை வேறு ஒன்றுக்கு நிகராக மாற்றுறாங்க. இந்த உலகத்தில் ஏதோ ஒன்றுக்கு நிகராக மாற்றி கடவுள்னா இப்படி தான் இருப்பார்னு சொல்கிறாங்க. தேவன் பயங்கர கோபமாக இருக்கிறார். எப்படிப்பட்ட கோபம்?
சிம்பிளாக சொல்லப்போனால் 32 பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும். அப்படின்னா என்னது? நீதியான தீர்ப்பு, மரணத்துக்கு பாத்திரர். எப்படிப்பட்டவங்க? அவபக்தியாக இருக்கிற எல்லாருக்கும் என்ன தீர்ப்பு? மரணம்தான் உங்களுக்கு தீர்ப்பு. நீதியான தீர்ப்பு. இன்னும் சொல்ல போனால் வசனம் சொல்லுகிறது, உக்கிர கோபாக்கினை, தேவனுடைய கோபாக்கினை வரும். 2:8 இருக்கும். உக்கிர கோபாக்கினு பேர் அதுக்கு. தேவன் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். சரி, நம்ம எது வரைக்கும் பார்த்துட்டு இப்போ அவபக்தியில் 3 விஷயங்கள் பார்த்துருக்குறோம். என்னென்ன பார்த்துருக்குறோம்? ஒன்று, தேவனை அறியறதை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, விரும்புறதில்லை. 2வது, தேவனை அறிஞ்சாலும் அவரை தேவன் ஒத்துக்கிட்டு ஸ்தோத்தரிக்கிறதும் இல்லை, அவரை மகிமைப்படுத்துறது இல்லை. 3வது, தேவனுடைய மகிமையை எதற்கு ஒப்பாக மாற்றிட்டாங்க? அது எந்த ஒரு மிருகம், பறவை, மனுஷன் யாருக்கு நிகராக மாற்றணும் அந்த மாதிரி மாற்றுறாங்க. தேவன் இவங்க எல்லார் மேலேயும் பயங்கர கோபமா நீதியான தீர்ப்பை செலுத்துறவராக இருக்கிறார். சொல்லும்படி பார்த்தீங்கன்னா 2வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேவனுடைய சத்தியத்தின்படி, நீதியின்படி இப்படி யாரா செஞ்சா உங்க மரணத்துக்கு பாத்திரர். சரி, இப்போ நீங்க கவனிக்கிறீங்களா? நீங்களும் நாளும் ஒரு நாள் நம்முடைய காலத்திலேயாவது நம்முடைய முன்னோர்கள் காலத்திலேயாவது இது எல்லாம் நமக்கு பொருத்தமான ஒரு வசனம்தான். ஆமாம் தானே? ஒன்னே இப்போ உங்கள் அப்பா கிறிஸ்தவராக இருந்திருப்பாரு, உங்கள் தாத்தா கிறிஸ்தவங்களாக இருந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி யாரும் என்னவா தான் இருந்திருப்பாங்க? இந்த வசனம் உங்களுக்கு பொருந்தும். அவங்களும் தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்காமலே பாம்பை கும்பிட்டவங்களா இருப்பாங்க, வேற எதையோ ஒரு மிருகத்தை கும்பிட்டவங்களா இருப்பாங்க, பறவையை வணங்கினவங்களா இருப்பாங்க, இல்லை தேவனுடைய மகிமையை வேற ஏதோ ஒன்றுத்துக்கு மாற்றிருப்பாங்க, விக்கிரகத்தை வணங்கியிருப்பாங்க. அப்போ இதில் ஒப்பிட்டு பார்த்தா நம்ம எல்லாம் மகிமைக்கு சான்றா அவருக்கு பயந்துருந்தோம்னா இல்லை. இது முதல் காரியம். 2வது, இன்னொரு வார்த்தை படிச்சோம்ல, ஒன்று அவபக்தி, இன்னொன்று என்னங்க அநியாயம். அநியாயம்னு பார்த்தா மிக மிக தெளிவா 3 விஷயங்களை பார்க்கலாம். ஒன்று பாருங்க, 25வது வசனத்தை பாருங்க. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். இப்போ உங்க பைபிள்ல இந்த அடுத்த வார்த்தையை வாசிக்க முடியுமா? அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமீன். ஆனா ஸ்தோத்திரத்தெல்லாம் யாரு கொடுத்தாங்க? மக்கள் சிருஷ்டிக்கு கொடுத்தாங்க. சரி, இதுவரைக்கும் நம்ம அவபக்தியை பார்த்துட்டோம். அநியாயம் எதுனா, இதனால தேவன் என்ன பண்ணிட்டாரு? அவங்க இஷ்டத்துக்கு விட்டார். இதான் வசனம் சொல்லுது. அவங்க விருப்பத்துக்கு. நான் தேவன் அறிஞ்சிக்கிறதுக்கு உனக்கு மனசு இல்லை, என்னை மட்டும் நீ ஸ்தோத்திரிக்கணும்னு மனசு இல்லை, என்னுடைய மகிமையை வேற எதுக்கும் ஒப்பிடக்கூடாதுன்னு உனக்கு மனசு இல்லை, சரி போ, உன் இஷ்டத்துக்கு போ அப்படின்னு விட்டார். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? முதல் விஷயம் 26வது வசனத்தில் பாருங்க. அந்தப்படியே அவர்களுடைய பெண்கள் சுபாவத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். முதலாவது என்ன பண்ணாங்க? எது சுபாவமோ, எது சரியோ, எது முறையோ அந்த முறையெல்லாம் மாற்றப்பட்டது. வழக்கத்துக்கு மாறாக மனிதன் வாழ ஆரம்பித்தான். எது வழக்கமோ அது கிடையாது, வழக்கத்துக்கு மாறா, இயல்புக்கு மாறாக மனிதன் மாற ஆரம்பித்தான். தேவன் எப்படி படைச்சார்? அவனை செம்மையானவனா படைச்சார். அவங்கிட்ட நல்லதை கொடுத்தார். அன்பு, இரக்கம், கிருபை, தயவு, காருண்யம் என்னவெல்லாம் சொல்லலாம். ஆனா இப்ப மனுஷன் தன்னுடைய சுபாவத்திற்கு விரோதமாய் மாற ஆரம்பிச்சான். நாம இப்போ மனுஷங்களெல்லாம் என்ன தெரியுமா திட்ட ஆரம்பிச்சிட்டோம்? அவன் ஏதாவது ஒரு
மனுஷ சுபாவத்துக்கு வேற மாதிரி நடந்தான்னா நாய், பன்னி, கழுத, குரங்குன்னு திட்டுறேன்ல, ஆமாம் தானே? ஏன் அப்படி திட்டுறேன்னு சொல்லுங்க. அவன் யார மாதிரியும் நடந்துக்கல. நம்ம நிறைய நேரத்தில் நன்றி கட்ட நாயான்னு திட்டுறோம்ல, அப்படி தானே திட்டுறாங்க. டேய் அப்படி திட்டாத, நாய் என்னது? நன்றி உள்ளது. நீ என்னன்னு சொல்லக்கூடாது, நன்றி இல்லாதவனை பார்த்து நாயின்னு என்ன பண்ண சேர்த்து திட்டாத நம்ம சொல்கிறோம். எதுக்கு சொல்கிறோம்? மனிதனுக்கு என்ன குணங்கள் இருக்குமோ அந்த குணத்துக்கு விரோதமாய் மாற ஆரம்பித்தார். ரெண்டாவது என்ன நடந்துச்சு பாருங்க, 27. அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரக தாபத்தினாலே பொங்கி ஆணோடைய ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து. ரெண்டாவது, லட்சணமாய் செய்ய வேண்டிய காரியங்களை அவலட்சணமா மாத்தணும். நியாயமா இருக்க வேண்டியது அநியாயமா மாறுச்சு. சுபாவமா இருக்க வேண்டியது சுபாவத்துக்கு விரோதமா மாறுச்சு. லட்சணங்களாய் இருக்க வேண்டியவைகள் அவலட்சணமா மாறுச்சு. மிக முக்கியமா 28, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். சொல்ல போனா தகுந்தவைகளை செய்ய வேண்டும், அவர்கள் தகாதவைகளை செய்ய போனாங்க. 3 வார்த்தை அந்த வசனத்தில் வருது. 1, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? சுபாவத்துக்கு விரோதமா போனாங்க. 2, அவலட்சணமா போனாங்க. 3, தகாதவைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. எதுங்க அவலட்சணம், எதுங்க சுபாவத்துக்கு விரோதமானது, எதுங்க தகாதவை அப்படின்னு பார்த்தா, உங்க பைபிள் என் கூட இருந்துச்சுன்னா குயிக்காக நான் வாசிக்கிறேன். ஒரு வார்த்தையும் வேதம் சொல்லுது. மனுஷனுக்குள்ள விட்ட காரியங்கள் என்ன? அவனுக்கு அவபக்தி வந்தது, அவனிடத்துல அநியாயம் வந்தது. இந்த அவபக்தியும் அநியாயமும் ஒரு மனுஷனுக்குள்ள எதை நிரப்ப ஆரம்பித்ததுன்னா, தேவன் படைக்கும் பொழுது மிக அற்புதமாய் அழகாக படைச்சார். அவனுக்கு தன்னுடைய ரூபத்தை கொடுத்தார், தன்னுடைய குணாதிசயங்களை கொடுத்தார். இப்போ அதெல்லாம் தூக்கி எடுத்துட்டு மனுஷன் தன் அவபக்தியினாலும் அநியாயத்தினாலும் அவன் இருதயத்துக்குள்ள நிரம்பின காரியங்கள் என்னன்னு பார்த்தா பாருங்க, 29வது வசனம். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், அப்படிதானே வாசிக்கிறோம். ஃபர்ஸ்ட் சகலவிதமான அநியாயம் என்னென்னது? 1 வேசித்தனம், 2 துரோகம், 3 பொருளாசை, 4 குரோதம், 5 பொறாமை, 6 கொலை, 7 வாக்குவாதம், 8 வஞ்சகம், 9 வன்மம், 10 புறம் கூறுதல், 11 அவதூறு பண்ணுகிறது. அடுத்தது என்னது? தேவ பகஞ்சர். 12 துராக்கிரதம் பண்ணுகிறதுனா தூஷித்து திரிகிறதுன்னு அர்த்தம். 13 14 பாருங்க, அகந்தையுள்ளவர்கள். அடுத்தது வீம்புக்காரர். அடுத்தது பொல்லாதவைகளை யோசித்து பிணைகிறவர்கள். அடுத்தது பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்கள், உணர்வில்லாதவர்கள், உடன்படிக்கையை மீறுகிறவர்கள், சுபாவ அன்பில்லாதவர்கள், இணங்காதவர்கள், இரக்கமில்லாதவர்கள். ஃபுல் லிஸ்ட் கொடுத்துட்டார். மனுஷன் ஏன் வெறுக்கப்படத்தக்கவனா இருக்கிறான், ஏன் பகைக்கப்படத்தக்கவனா இருக்கிறான்னா, அவனுக்குள் இருக்கும் அவபக்தி, அவனுக்குள் நிறைந்திருக்கும் அநியாயம். இவனை நேசிக்கலாமா, இவனை வெறுக்கலாமா? மனுஷனை கர்த்தர் படைக்கிறப்போ ரொம்ப மகிமையா, பியூட்டியா, அற்புதமா படைச்சார். ஆனா மனிதன் என்னவா மாறி போனா, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடைக்கு வைக்கிற மனிதனுடைய செயல்பாடு என்னன்னு கேட்டா, தேவன் தன்னுடைய மகிமைக்காக ஒவ்வொருத்தரையும் படைச்சாராம். இங்க இருக்கிற எல்லாரையும் படைச்சிருக்கிறார் பாருங்க. இந்த சில்ட்ரன்ஸ் ஒருவேளை சண்டே கிளாஸ்ல இருக்கிறதுல இங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் தேவன் ரொம்ப அற்புதமா தன்னுடைய பர்பஸ்க்காக படைச்சார். ஒருவேளை இங்க 5வது படிக்கிற தம்பி உட்கார்ந்து இருக்கிறான், 6வது படிக்கிறவன் இருக்கிறான். அவனுக்கு இப்போ நான் பேசுறது கேட்கும், புரியும். ஆனால் அவன் தேவனை அறியும் அறிவை
பற்றி கொண்டிருக்க மனதில்லாமல் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். அவன் ஸ்கூல்ல 1ஆம் கிளாஸ்ல உட்காந்து பாடம் படிக்கிறான். ஆனா இங்க சண்டே ஸ்கூல்ல இதை கேட்கறதுக்கு மனசு இல்லை. அவனுக்கு யார் சொல்லி தரணும்? ஏன் அப்படி இருக்கிறான்? அவன் இருதயத்தில் என்ன நிறைகிறதுன்னு கேட்டா இந்த அநியாயம்லாம் நிறைய ஆரம்பிக்கிறது. இந்த ரோமர் 1ஆவது அதிகாரம் இந்த உலகத்துக்கு ஒரு செய்தி சொல்லுகிறது. தேவன் தன்னை வெளிப்படுத்துறார், தான் பேச விரும்புறார். ரோனி உங்கள்கிட்ட தான் பேசுறாரு. ஒருவேளை இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு பையன் பேரையும் சொல்லலாம், உங்கள்கிட்ட தான் பேசுறாரு. ஆனா நான் என்ன செய்யறேன்? இது பெரியவங்களுக்கான செய்தி, பெரியவங்க கேட்டுனுக்குறாங்க, நான் இப்ப விளையாடலாம். தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டு எல்லாருக்கும் முன்னாடி இருக்கிறது. தேவன் நிச்சயம் தீர்ப்பு செய்வார். யார தீர்ப்பு செய்வாரு? இந்த உலகத்துல ஒருத்தன் அவபக்தியா இருந்தான்னா, ஒருத்தன் அநியாயமா இருந்தான்னா அவனுக்கு எதிராக தீர்ப்பு இருக்கிறது. சத்தியத்தின்படி சொன்னான். நான் இங்க வந்து உட்காந்து தூங்கி 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 எழுந்துட்டு போயிருக்கிறேன். பல வருஷமா வந்து உட்காந்து எழுந்துட்டு போயிருக்கிறேன். தேவன் என்ன கேட்பாரா? நிச்சயம் கேட்பார். எனக்கு தீர்ப்பு இருக்குது. நான் அவருடைய சத்தியத்தை கேட்கறதுக்கு என் காதை தீட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறது இல்லை. என் இருதயம் அவரை நோக்கி பார்க்கறது இல்லை. 2வது, அவரை அறிந்திருந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் உட்கார்ந்திருப்பேன். ஏன்னா வசனம் சொல்லுது, தங்கள் சிந்தைகளினாலே வீணராகி உணர்வில்லாத அவருடைய இருதயம் என்ன ஆயிடுச்சு? கடினத்தன்மைக்கு போயாச்சு. கர்த்தர் உண்மையாவே இப்படிப்பட்டவங்களுக்கு விரோதமாக ஒரு தீர்ப்பு எழுதி வச்சிருக்கிறார். நான் நீதியான கர்த்தர்னு எப்படி சொல்லலாம்னா, யாருக்கு அவபக்தி இருக்குதோ, யாரு அநியாயமா இருக்கிறாங்களோ நான் தீர்ப்பு செய்வேன். உண்மையாவே தீர்ப்பு இருக்கு. இந்த தீர்ப்பு எழுதிட்டார். தீர்ப்பு எழுதினப்போ அவருடைய உள்ளம் பொங்குகிறது, அவருடைய பரிதாபங்கள் இயங்குகிறது. என்ன சொன்னாரு? இங்க அடங்காத உட்கார்ந்தா நிச்சயம் அடி விழும். இது தீர்ப்பு. நான் உன்னை இங்க கூப்பிட்டு உன்னை உட்கார வச்சது என் பேச்ச கேட்ப, நீ கத்துப்ப, நீ புரிஞ்சுப்ப, நான் கூப்பிட்டேன். நீ கேட்கலன்னா என் கோபம் வரும். கோபம் என்ன செய்யும்? அடிச்சுட்டு போனா பரவாயில்ல, மரணத்துக்கு பாத்திரரா இருக்கிறாங்க. அங்க வார்த்தை இப்படி சொல்லுது, உக்கிர கோபாக்கினை, நீ என்னை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சிடணும். முடிவுக்கு என்ன செய்யலாம்? இங்க இருக்கிற எல்லாரும் அப்படி போனா என்ன ஆகிறது? இப்போ அப்படி துணிகரமா செஞ்சு உறவே வானான் தூர போனவங்களை கூட்டி சேர்க்கறதுக்கு என்ன வழி? இந்த அவபக்தியா இருக்கிறவங்கள, இந்த அநியாயமா இருக்கிறவங்கள தேவனோட ஒன்று சேர்க்கறதுக்கு வழி இருக்கா? நாம் பாவிகளா இருக்கையில, நாம துன்மார்க்கரா இருக்கையில, நம்ம பலவீனமா இருக்கையில ஒருத்தர் வந்து மறிச்சிருக்கிறாருன்னு செய்தி வந்திருக்குது. இந்த செய்திக்குள்ளதான், இந்த செய்தி தான் சுவிசேஷமா உலகமெங்கும் சொல்லப்படுகிறது. என்ன? நீ பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, நீ அக்கிரமக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, நீ துன்மார்க்கனா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு செய்தி உன்னை நோக்கி வருகிறது, தேவன் உன்னை நேசிக்கிறார். நீங்க தாங்க சொன்னீங்க, அவபக்தியா இருக்கிறவன், அநியாயமா இருக்கிறவனுக்கு தேவ கோபம் இருக்குது, தண்டனை இருக்குதுன்னு. இப்போ ஒரு செய்தி சொல்றீங்களே, இது என்ன செய்தி? இதுதாங்க ஒப்புரவாகுதலின் செய்தி. உண்மையாவே நீ தண்டனைக்குரியவன், நீ மரணத்துக்கு பாத்திரவான், நீ தீர்ப்புக்கு தகுதியானவன், தண்டனைக்குரியவன். ஆனால் ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி அது? தேவன் உன்னை அவரோடு ஒப்புரவாக்க விரும்புகிறார், அவரோடு சேர்த்து வைக்க விரும்புகிறார். அது எப்படி நடக்கும்? நான் தான் பாவியாச்சே, நான் தான் துன்மார்க்கனாச்சே, என்னிடத்துல அவபக்தி இருக்கிறதே, என்னிடத்துல அநியாயம் இருக்கிறதே, நான் எப்படி அவரோட ஒன்னாக முடியும்? அவர் பரிசுத்தர், அவர் நீதி உள்ளவர், அவருடைய மகிமைக்கு என்னால போய் பக்கத்துல நிக்க முடியாதே. சூரியன் ஆச்சு அவரு, அவர் பக்கத்துல நான் போய் எப்படி நிக்க முடியும்? சூரியனுடைய வல்லமையை காட்டிலும் கோடி மடங்கு வல்லமையானவர் ஆச்சே, அவர் பக்கத்துல நான் எப்படி போக முடியும்? ஒப்புரவாகுதலை எடுத்துக்கொண்டு ஒருவர் இந்த பூமிக்கு வந்தார். உன்னையும் என்னையும்
துன்மார்க்கர்களாக, துரோகிகளாக, பாவிகளாக தெரிந்த உன்னையும் என்னையும் அவரிடத்தில் மீண்டுமா இந்த உறவை உண்டாக்குவதற்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். என்ன செய்ய வந்தார்? அவருடைய உக்கிரகத்தை எல்லாம் நான் சந்தித்துக் கொள்கிறேன், எல்லா தண்டனையும் எனக்கு கொடுத்து விடுங்கள், நான் எடுத்துக்கிற இந்த உலகத்தினுடைய எல்லா தண்டனையும் நீங்க தேவனோட பிரிவு ஏற்பட்டது எல்லா தண்டனையும் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இனிமே தண்டனை கிடையாது உங்களுக்கு. நீங்க அவர் கூட ஒன்னா பேசலாம். உங்க மேல விழ வேண்டிய அடியெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். நீங்களும் அவரும் ஒன்னாக முடியும். யாராவது இயேசு என் பாவத்துக்காக இந்த பூமியில வந்து நான் நிற்க வேண்டிய இடத்துல அவர் நின்னாரு, நான் மறிக்க வேண்டிய இடத்துல மறிச்சாரு, என் தண்டனையெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாருன்னு யாராவது ஒருத்தர் விசுவாசிச்சா, என்ன நீதிமானாக்குகிற ஒருத்தர் இருக்கிறாருன்னு விசுவாசிச்சா, அவங்க தேவனோட ஒப்புரவாக்கப்பட முடியும். என்ன நீதிமானாக்குற ஒருத்தர் இருக்கிறார். நான் நல்லவன் கிடையாது, நீதிமான் கிடையாது. வேதம் சொல்லுது, நான் துன்மார்க்கன், நான் பாவி, நான் பலவீனமானவன், நான் அக்கிரமக்காரன், என்ன நல்லவன் யாரும் சொல்ல முடியாது. ஆனா இப்போ ஒருத்தர் சொன்னாரு, நீ நல்லவன்டா தம்பி, நீ நீதிமான். எப்படி நான் நல்லவனாக முடியும்? எப்படி நீதிமானாக முடியும்? ஏன்னா இப்ப நீங்க வாசித்தீங்க 1:17 மீண்டும் உங்க பைபிள்ல பாருங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி வேதம் சொல்லுது பாருங்க. விசுவாசத்தினால என்ன வார்த்தை அது? ஹலோ எல்லாரும் சொல்லுங்க, என்ன வார்த்தை? எங்க இருக்கிறாங்க அந்த நீதிமான்? அன்றையும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போது, நாம் பாவியா இருக்கும்போது, நாம அக்கிரமக்காரராக இருக்கும்போது, நாம தான் அக்கிரமக்கார. யார் நீதிமான்? எல்லாருமே எல்லாம் அக்கிரமக்காரன். இங்க ஒரு நீதிமான சொல்லுது, நீதிமான் மட்டும்தாங்க பிழைக்க முடியும், மற்றவங்க செத்துருவான். மற்றவனுக்கெல்லாம் மரணம் உண்டு, நீதிமான் மட்டும்தான் பிழைக்க முடியும். யார் அந்த நீதிமான்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒருவனுக்கு வர பேர் என்ன பேரு? என்னன்னு விசுவாசிக்கணும்? என்னை நீதிமானாக்க என் தேவன் இந்த பூமிக்கு வந்தார்னு யார் ஒருத்தங்க விசுவாசிக்கிறாங்களோ, விசுவாசம்தான் ஒருத்தனை நீதிமானா மாத்துது. ஏன்னா நீதிமானா ஒருத்தர் மாற்ற முடியும், தேவன் மட்டும்தான் மாற்ற முடியும், வேற யாராலும் மாற்ற முடியாது. நான் நீதிமானா, நான் பாருங்க இயேசு கிறிஸ்து மூலமா தேவனிடத்துல ஒப்புரவாகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு அக்கிரமக்காரன், நான் ஒரு பாவி, என்னிடத்துல அவபக்தி இருந்துச்சு, என்னிடத்துல அநியாயம் இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறாரு? நீதிமானாக்கி இருக்கிறார். நீதிமானாக்குன்னா நான் என்ன செய்யணும்? மிக முக்கியமான 3 காரியங்களை மனசுல வச்சுக்கலாம். 1, 18வது வசனத்தை பாருங்க. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனக்கு தெரியும், என்னுடைய எல்லா அநியாயத்துக்கும் அவபக்திக்கும் விரோதமா தேவ கோபம் இருக்கிறது. தேவ பிள்ளையே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க செய்ய வேண்டியது, என்னுடைய எல்லா அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாக தேவ கோபம் இருக்கிறது. நான் ஒரு அநியாயக்காரன், நான் ஒரு அவபக்தி உள்ளவன், இதை நான் புரிஞ்சுக்கிறேன். நான் உண்மையாவே இந்த தப்பு செஞ்சிருக்கிறேன். எனக்கு தேவ கோபம் என் மீது இருக்கிறது. தேவன் என்ன நிச்சயமா மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், எனக்கு தண்டனை தான் கொடுக்கணும். ஆனா நான் ஒன்று செய்ய போறேன். ஏன்னா நீதிமான் ஆக்குறதுக்கு வழி இருக்குதான்னு கேட்டா இருக்கிறது. நீதிமான் விசுவாசத்தினால பிழைப்பான்னா எனக்குள்ள விசுவாசம் வேணும். யாரை நான் விசுவாசிக்கணும்? இப்ப இங்க இருக்கிற யாரை கேட்டாலும் உங்கள்கிட்ட விசுவாசம் இருக்குதான்னு கேட்டா எஸ்ன்னு எல்லாருமே கை தூக்குவீங்க. நாம விசுவாசிக்கிறோமான்னு கேட்டா, போன கேம்ப் என்ன தலைப்பு போட்டிருந்தோம்? விசுவாசத்தினாலே. தெசலோனிக்கர் புஸ்தகத்தை அப்படியே கரைச்சி குடிச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம்? விசுவாசத்தை நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டோம்? வர வச்சிட்டோம். அப்படியா? நான் இந்த தண்டையிலிருந்து தப்பி பிதாவோட ஒப்புரவாகன்னா ஒரே ஒரு வேலை மட்டும் நடந்தா போதும், எனக்குள்ள விசுவாசம் வந்தா போதும். இந்த விசுவாசம் வரணும்னா நான் என்ன செய்யட்டும்? நம்ம நாளைக்கு இடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக
எண்ணப்படும். ரைட், தெளிவா வாசித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாவியை நீதிமானாக்குற ஒருத்தட்ட விசுவாசம் வச்சா தேவன் அதை என்னவா பார்க்குறாரா? நீதியா பார்க்குறார். சரி, இப்போ சொல்ல போனா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு யூதர்களோட பேசுறதுனால அந்த சாப்டருக்குள்ள நம்ம போல. கவனிங்க, ஒரு மனுஷன் இயேசுவை விசுவாசிச்சா போதும் அவன் நீதிமான் அப்படின்னு டிக்ளேர் பண்ண விரும்புகிறார். ஸோ விசுவாசம்னா என்ன விசுவாசம்? அது மிக தெளிவாக 17வது வசனத்தில் பார்க்கலாம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். சரி, இந்த வசனம் புரியுதா பாருங்க. ஆபிரகாம் விசுவாசித்தான். கவனிக்கிறீங்களா? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். என்ன சொன்னாரு? நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாயின்னு சொன்னார். சொன்ன வார்த்தையை வேற எந்த கொஸ்டினும் இல்லாம எதை பத்தியும் கவலைப்படாம 100% பிலீவ் பண்ணான். இப்ப நான் சொல்றேன், இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே நீதிமான்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரைட், உயர்ந்த எல்லா கைகளுக்கும் நன்றி. ரைட், நான் முதல்ல நீதிமானா? ஆபிரகாம் கிட்ட சொன்னாரு, நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவ. நீங்க நீதிமான்னு சொல்லும்போது நான் தாங்க இந்த முன்னாடி லிஸ்ட் 1வது அதிகாரத்தை படிச்ச லிஸ்ட்ல பாதி 80 தாங்குது. என் முழு கேரக்டரும் அங்கதான் சொல்லியிருக்குது. அப்புறம் நான் எப்படி நீதிமான்? இயேசு சொன்னாரு, நீ விசுவாசிச்சா நீ நீதிமான். யாரை விசுவாசிக்கணும்? என்ன விசுவாசிக்கணும்? என்ன உன்னை என்னவா மாத்துறவரு? நீதிமான் ஆக்குகிறவன் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. எப்படி நீதிமான் ஆக்குவாரு? அவர் சொன்னாரு, நான் என் ரத்தம் செஞ்சு இருக்கிறேன், என் உயிரை கொடுத்துருக்கிறேன், நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன். உன்னை நீதிமான் ஆக்குறதுக்கு தான் நான் உயிரோட எழுந்திருக்கிறேன். உன்னை நீதிமான் ஆக்குனா எஸ், நீ என்னை விசுவாசிப்பியா? விசுவாசிக்கன்னா 0ல ஸ்டார்ட் பண்ணு. 0ல எங்க ஆரம்பிக்குது? ஒருவேளை ஈசாக்கு மரித்தாலும் அவனை உயிரோடு எழுப்ப அவர் வல்லவர்னு அவன் என்ன பண்ணான்? விசுவாசிச்சான். மரித்தோரை எழுப்புகிறவர் என்ன பண்ணிடுறான் அவன்? 2வது, ஒண்ணுமே இல்லை, அங்க இருந்து எல்லாத்தையும் உண்டாக்க முடியும் அவரால். இல்லாத இடத்துல இருந்து ஒன்ன என்ன பண்ண முடியும் அவரால்? சரி, இங்க இருந்து திடீர்னு ஒரு கழுதை வருதுன்னா இப்படி எத்தனை பேர் நம்ப முடியும்? நம்ப முடியாதுல்ல. இப்ப நான் சொன்னா நடக்காது. இங்கிருந்து ஒரு கழுதை வருதுன்னா உங்களால் நம்ப முடியாது. இங்கிருந்து வருன்னா நம்பலாமா? வர எல்லா கழுதையும் அப்படியே யோசிக்கிற மாதிரி இருக்கு பாரு. ரைட், ஓகே, நீங்க நல்லா யோசிங்க. இல்லாத இடத்துல இருந்து ஒன்னா தேவனால உருவாக்க முடியுமா? எஸ், அவரால் உருவாக்க முடியும். ஒண்ணுமே இல்லை, பூஜ்ஜியத்திலிருந்து அவரால் ஸ்டார்ட் பண்ண முடியும். என்ன கொண்டு வர முடியும்? நீங்க ஒரு உதாரணத்தை பார்க்க முடியும். ஒரு உள்ளங்கை அளவு இருந்த ஒரு மேகத்திலிருந்து என்ன கொண்டு வர முடியும் அவரால்? அதுவே இல்லைன்னா கூட என்ன பண்ண முடியும்? கொண்டு வர முடியல. நான் அவரை நம்புறேன். என்னை நீதிமான் ஆக்க முடியுமா? எஸ். நான் யாரு? நான் பாவி, அக்கிரமக்காரன், நான் கெட்டு போயிட்டேன். என் அவபக்தி, என் அநியாயத்தினுடைய நிறைவுன்னு பார்த்தா அந்த சாப்டர்ல பார்த்தீங்கன்னா நிறையப்பட்டு 2 முறை வாசிப்போம். ஏன் அப்படின்னா ஒன்றுத்துலையும் பூர்ணமாகுமா நம்ம பாவத்தில். அந்த அளவுக்கு மோசமானவங்க. அந்த மாதிரி ஒரு மனிதனை நீதிமானாக்கிறதுக்கு தேவனால முடியுமா? எஸ். நான் அவரை விசுவாசிக்கிறேன். எப்படிப்பட்டவரை? செத்தா உயிரோடு எழுப்புவார். 2வது, இல்லாதவைகளை கூட பேரிட்டு அவரால் என்ன பண்ண முடியும்? அழைக்க முடியும். 3வது, அவனுடைய விசுவாசத்தை பாருங்க. 18, உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். நீங்க எத்தனை பேரு எந்த ஒரு பாசிபிலிட்டிஸும் கிடையாது வாழ்க்கையில? கதை முடிஞ்சு போச்சு. 11 வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை. 11 வருஷம் இல்லை,
டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க, ஆமா தானே, கை விரிச்சிட்டாங்க, வாய்ப்பே இல்லை. தேவனுக்கு 8 மாசம் கர்ப்பிணி கொண்டாந்து இங்க உட்கார வச்சிருக்கிறார். 15 வருஷம் குழந்தை இல்லை, 15 வருஷம் பார்க்காத ஹாஸ்பிட்டல் கிடையாது, போகாத இடம் இல்லை. திடீர்னு ஒரு நாள் வயிறு வலிக்குதுன்னு போய் டாக்டர்கிட்ட போய் நிற்கிறாங்க. வயிறு வலிக்குது, ஸ்கேன் பண்ணா, ஏம்மா நீ 6 மாதம் கர்ப்பமாக இருக்கிறம்மா. 6 மாதம் கர்ப்பமாக இருக்கிறது அந்த பிள்ளைக்கு தெரியல. ஏன்னா 15 வருஷத்தில் குழந்தை நின்று வாய்ப்பு இல்லை. தேவனால முடியாததுன்னு எது இருக்கு? அவரால் எல்லாம் முடியும். ஒன்று கூட அதில் சாத்தியம் இல்லை. நான் அவரை விசுவாசிப்பேன். எதற்கு கவனிக்கணும்? மீண்டும் மீண்டும் ஒன்று சொல்கிறேன், எனக்கு குழந்தை உண்டாகணும் விசுவாசிக்கிறதுக்கு விசுவாசம் அது எக்ஸாம்பிள். தயவு செய்து மாடல் கணக்கு தூக்கி எல்லாருக்கும் என்ன பண்ண கொடுத்தீங்க, ஆபிரகாமுக்கு செஞ்ச மாதிரி எனக்கு பண்ணுங்கன்னு பேசக்கூடாது. இப்போ நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும்னா முன்னாடி 4வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை பாருங்க. விருத்தச்சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாக ஆபிரகாம் விருத்தச்சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவளுமாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கு அந்த அடையாளத்தை பெற்றான். அவன் பிள்ளை வர வாங்கினது என்னவா? அடையாளம். ஆபிரகாம் கொடுத்த மாதிரி எனக்கு குழந்தை கொடுன்னு கேட்கறதுக்கு இல்லை. ஆபிரகாமுக்கு என்ன விசுவாசம் இருந்துச்சோ அதே விசுவாசம் இன்றைக்கு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இருக்கணும். எதற்குன்னு கேட்டா குழந்தைக்கு இல்லை, அது ஒரு அடையாளம். ஆபிரகாமை போல விசுவாசிச்சா போதுங்க. நீங்களும் நானும் தேவனோட ஒப்புரவாகி ஒரு அற்புதமான உறவுல வாழ முடியுன்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆபிரகாம். நிறைய பேர் பைபிளை தப்பு தப்பா படிச்சுக்கிறோம். அவன் ஒரு அடையாளத்தை வாங்கினான். என்ன அடையாளம்? பின்னால வரப்போகிறவங்க ஆபிரகாமுடைய அடிச்சுவடல, அவன் நடந்த அடிச்சுவடல நடந்தான். தேவனால அவங்க வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது? நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன், இந்த கேம்போட முடிவு என்னன்னு கேட்டா, தேவன் உங்களை யாரா உருவாக்கி அவருக்குள்ள வச்சிருக்கணும்னு விரும்பினாருங்கிறது தெரியாமலே இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டோம். நம்ம எல்லாரும் அவபக்தியினாலும் அநியாயத்தினாலும் அவர்கிட்ட தூரமாவே இருக்கிறோம். நம்ம அவர்கிட்ட வர்றதில்லை. அவர் தன்னை வெளிப்படுத்துறாரு, கேட்கறதில்லை. அவரை உண்மையாவே ஸ்தோத்தரிக்கிறது இல்லை, அவரை தொழுது கொள்றதில்லை. அவருடைய மகிமையை வேற எங்கேயோ கொண்டு போய் வச்சிடறோம். தேவனுடைய மகிமையை இந்த உலகத்தில் வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு மாத்திட்டு இருக்கிறோம். நம்மகிட்ட நிறைய அவபக்தி இருக்கு, அநியாயத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். தேவன் நம்மளை என்ன செய்றாரு? உனக்கு விசுவாசம் வேணும்னு சொல்றாரு. எந்த விசுவாசம்? ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசம் உனக்குள்ள வந்துச்சுன்னா, ஒப்புரவாகுதலை நான் செய்கிறேன், நீ உண்மையாகவே தேவனோடு இணைக்கப்பட்டு நீ யாரா இந்த உலகத்துல வாழணுங்கிறத நான் உனக்கு வெளிப்படுத்துறேன். ஏன் நமக்கு சர்ச்சு? ஏன் நமக்கு இந்த வேதாகமம்? ஏன் பரிசுத்த ஆவியானவர்? நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது? சும்மா சர்ச்சுக்கு வந்து ஏதோ வாரான வந்து அட்டெண்டன்ஸ் போட்டு போயிட்டு இருக்கோம், அதுவா? ஹாய் பாய் சொல்லிட்டு இருக்கோம், அதுவா? அதுக்கு தான் நம்மளை கூப்பிட்டாரா? தேவனோடு உன்னை ஒப்புரவாக்கினார்னா 2 பேரும் சேர்ந்தா எப்படி இருக்கும் வாழ்க்கை? நான் மீண்டும் சொல்றேன், ஒப்புரவாகுதலை புரிந்து கொள்ளாமல் ஏதோ எட்டி எட்டி பார்த்துட்டு ஹாய் பாய் சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் கர்த்தட்ட. ஒப்புரவாகுதல் உண்மையாகவே நடந்தா என்ன நடக்கும் தெரியுங்களா? இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டோம். ஒப்புரவாகுதல் நடந்துருச்சுன்னா, அந்த ஒப்புரவாகுதல் சரியா இருந்துச்சுன்னா, உங்க மூலமா தேவன் மிகப்பெரிய காரியங்களை இந்த பூமியில செஞ்சுக்கிட்டு இருப்பார். அதுக்கு தான் அவர் சொல்றாரு, விசுவாசம் வேணும். யார மாதிரி வேணும்? ஆபிரகாமுடைய விசுவாசத்தை போல உனக்கு ஒரு விசுவாசம் வேணும். அவன் எப்படி தெரியுமா நம்பினா? இல்லாத இடத்துல இருந்து ஒன்னு அவரால் உருவாக்க முடியும். செத்து போனாலும் உயிரோடு எழுப்ப முடியும். சந்ததி உருவாவதற்கு எந்த சாத்தியமும் ஏதுவில்லாத இருந்தாலும் நான் நிச்சயமா அவரை நம்புவேன்னு சொன்னான். 19வது வசனத்துல பாருங்க, 4:19, அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை,
அவன் ஏறக்குரிய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அவனுக்கு பிராக்டிக்கலா எதெல்லாம் தடையா இருந்துச்சோ அது எதுவுமே அவன் கணக்கில் எடுத்துக்கல. எந்த விஷயத்தையும் பிசிக்கலான விஷயங்கள்லாம் தடைன்னு அவன் பார்க்கவே இல்லை. இதெல்லாம் தடையா வந்து என் வாழ்க்கை இப்படி ஆயிடும் அவன் நினைக்கவே இல்லை. கர்த்தர் கொடுப்பாரு, ஆனா 100 வயசு ஆயிடுச்சு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு, அப்படிலாம் அவன் கணக்கு பண்ணவே இல்லை. இன்னும் முக்கியமா பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், 20வது வசனம், அவன் கொஞ்சம் கூட சந்தேகப்படலை. தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் நீதிமானா இல்லையா? நீதிமான். ஏன்? அவன் நீதி உடையவனாயிருந்தான். எதன தேவன் யாருன்னு எனக்கு தெரியும், தேவன் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும், அவர் என்ன செய்வார்னு நான் நம்புறேன், அவரை முழுசா நம்புறேன். நான் என் வாழ்க்கையில எதுவுமே இல்லை, அவரை நம்புறேன்னு வந்தான். தெரியுமா? இங்கே வயசான பாட்டிங்களுக்கு ரோமர் 1வது அதிகாரம்னு தெரியாது, எத்தனை வசனம் தெரியாது, இப்ப படிக்க போறதுன்னு தெரியாது. ஆனா நான் கர்த்தரை நம்புறேங்க. நான் அவரை நம்புறேன். என்ன அவரால் பரிசுத்தமாக்க முடியும், என்ன அவரால் நீதிமானாக்க முடியும், என்னால தேவனோட சேர்த்து வைக்க முடியும். நான் நம்புறேன். இந்த விசுவாசம் வந்துச்சுன்னா தேவனோட நம்ம ஒப்புரவாகுதல் மிக அழகா நடக்கும். தேவனோட நமக்கு ஒரு மிகப்பெரிய சண்டை இருந்துச்சு, ஒரு பிரிவு இருந்துச்சு, தேவன் கோபப்பட்டார், அவர் சொல்லிட்டாரு நான் தண்டனை கொடுக்க போறேன். இடையில ஒருத்தர் இறங்கி வந்தார். இப்போ 5வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே தேவனுடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதல் நமக்கு கிடைக்கப்படும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். நமக்கு ஒரே ஒருத்தர் ஒப்புரவாகுதலை ஏற்படுத்தி இருக்கிறார், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒப்புரவாகுதலுக்கு தன்னை முழுமையா தன்னுடைய ஜீவனை கொடுத்து ஒப்புரவாகுதல் கொண்டு. அது எப்படி நடந்துச்சு? ஒப்புரவாகுதல் என்னென்ன ஆசீர்வாதம் இருக்குது, ஒப்புரவாகுதலுக்கு தேவன் எப்படிப்பட்டவர், இன்னைக்கு அவர் ரொம்ப கோபம் உள்ளவராக பார்த்துருக்கிறோம். நாளிலிருந்து படிக்கிறப்போ தேவன் எவ்வளவு இரக்கமானவர், கிருபையானவர், அன்பானவர், அவர் ஏன் இதை செய்ய விரும்புகிறாரு, ஒரு மனிதனை தன்னோட ஒப்புரவாக்கி என்ன விரும்புகிறார். அவர் இங்கே உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேர்ட்டையும் கர்த்தர் நீ என் கூட வந்துரு, நீ நானும் நெருங்கிய பந்தமா மாறிடலாம், நான் உன் கூட பேசணும், நான் உன்னை என்னுடைய மகிமைக்கா அப்படியே மாற்றணும். நீங்க செஞ்சு பாருங்களேன். நான் இந்த வசனத்தை இங்கே கொண்டு வர்றதுக்கு நான் சாட்சியா சொல்ல முடியும். எனக்கும் தேவனுக்குமான பந்தம் எப்படி தெரியுமா இருக்கு பாருங்க. இதெல்லாம் வச்சிருக்கிறேன், இது எதுவுமே நான் பார்க்க தேவையில்லை. உங்களுக்கு நான் இத்தனை பக்கம் எழுதி எடுத்துட்டு வந்து இதை நான் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்கிருந்து வருது தெரியுங்களா? என் லைஃப்ல இருந்து வருது. என் லைஃப்ல இருந்து ஏன் தெரியுமா வருது? நான் அவரு கூட வச்சிருக்கிற உறவு. நான் ஒரு நாள் இந்த ரோமர் 1வது அதிகாரத்துக்கு ஏற்ற அதே மனுஷன் நான் தான். எல்லாவற்றினாலும் நான் நிறையப்பட்டிருந்தேன். ஆனா எனக்குள்ள ஒரு விசுவாசம். நான் இப்ப விசுவாசிக்கிறவர் என்னவா மாத்தி இருக்கிறாருன்னா, இன்னைக்கு இதெல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய பாத்திரமா என்ன வச்சிருக்கிறாருன்னா, என்ன மாத்தினவர் உங்களை ஏன் இன்னும் மாத்தலன்ற கேள்வியில தான் இந்த கேம்பை. நீங்க இன்னும் தேவனோட ஒப்புரவாகலை. நீங்க ஒப்புரவாகனா உங்க லைஃப் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களுடைய சிந்தையில நீங்க வீணராயிருந்து உங்களுடைய இருதயம் இருளடைந்து எங்கேயோ ஒரு மூலையில சுத்திக்கிட்டு இருக்கிறோம். எந்திரிச்சு வாங்க. கர்த்தர் உங்களை ஒப்புரவாக்க விரும்புகிறார், அவரோடு தன்னை இணைத்து கொள்ள விரும்புகிறார், அவருடைய மகிமையெல்லாம் கொடுக்க விரும்புகிறார், அவர் தன்னுடைய மகத்துவத்தை எல்லாம் வெளிப்படுத்தி உங்கள் மூலமாய் இந்த உலகத்தில் அவர் வெளிப்பட விரும்புகிறார். என்ன செய்யலாம்?
இந்த மாலை வழியில் ஒரு காரியத்தை நம்ம செய்வோம். உண்மையாகவே தேவனுடைய சமூகத்தில், கர்த்தாவே, என் இருதயம் எதனால் நிறையப்பட்டிருக்கிறது? அநியாயத்தினாலும் அவபக்தினாலும் நிறையப்பட்டிருந்தா தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா அவ்விசுவாசத்தில் நிறைஞ்சிருக்கிற நான், அவபக்தியில் நிறைஞ்சிருக்கிற நான், அநியாயத்தில் நிறைஞ்சிருக்கிற நான். 3 வரிசையில் இருக்கிற வார்த்தைகளை நம்ம மனசில் வச்சுப்போம். நம்ம படித்த 2 முதல் வார்த்தைகள், ஒன்று அவபக்தி, இன்னொன்று அநியாயம். 3வது நம்ம இடத்துல இருக்கிறது எது? அவிசுவாசம். என்னிடத்தில் ஆண்டவரே, உண்மையாகவே நான் உண்மையாகவே பற்றி கொள்ளக்கூடிய விசுவாசத்தை எனக்கு தாங்க, விசுவாசத்தை கொடுங்க. நான் விசுவாசத்துக்குள்ள வந்தா நிச்சயமா உம்மை முழுமையாய் நம்பக்கூடிய நம்பிக்கையை தாங்க. இது இன்னைக்கு பிரேயரா இருந்தா, நாளையிலேருந்து கேட்க போற ஒப்புரவாகுதலுடைய மகத்துவங்களை உங்க கண் விரிவாக பார்க்கும். ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருக்குறீங்க, இன்னைக்கு வராமல் நாளை காலையில் நீங்கள் வர போகிறீங்க. ரொம்ப திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த வார்த்தைகளை போய் உட்கார்ந்து அசை போட்டு பாருங்கள். கர்த்தர் இந்த அடுத்த 2 நாட்கள் நம்மோடு பேச போகிறார். தேவனோட ஒப்புரவானா, உறவு ஒன்றா ஆயிடுச்சுன்னா என்னவெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்? அதற்கு அடிப்படை தேவை ஆபிரகாமை போல ஒரு விசுவாசம். நான் பாவிதான், நான் அநியாயத்தில் தான் இருந்தேன், அவபக்தியில் தான் இருந்தேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என் அநியாயம் நீங்க, என் அவபக்தி நீங்க, என் அவிசுவாசம் நீங்க, எனக்கு உதவி செய்யுங்க. விசுவாசம் எனக்குள்ள வரட்டும். நான் உங்களை முழுசும் நம்புவேன், நீங்க சொல்றதை நம்புவேன், நீங்க சொல்றதை கீழ்ப்படிவேன், நீங்க சொல்றதை கேட்பேன். இந்த வார்த்தையை மட்டும் பாருங்க. 2வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. சண்டைக்காரராக இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை உண்மையாக திரும்ப சொல்றார். சத்தியத்துக்கு கீழ்ப்படிவது, சத்தியத்தின்படி, சத்தியம் திரும்ப 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 ஒரு வார்த்தை இங்கே சொல்லப்படும்னா, சத்தியத்தை அநியாயத்தில் அடைக்க வைக்கிறது, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதது, சத்தியத்தை பொய்யா மாற்றுறது, இது எதுவுமே இல்லாமல் ஆண்டவரே நான் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய விரும்புகிறேன், சத்தியத்தை சத்தியமாக ஏற்றுக்க விரும்புகிறேன், சத்தியத்தை அடக்கி வைக்க மாட்டேன். நீங்கள் போய் 3 ரெஃபரன்ஸு திரும்ப உட்காந்து பாருங்கள். 1வது அதிகாரம் 18வது வசனம், 1வது அதிகாரம் 25வது வசனம், 2வது அதிகாரம் 8வது வசனம். 3ம் 1 சத்தியத்தை அடக்கி வைக்கிறது, 2 சத்தியத்தை பொய்யா மாற்றுறது, 3 சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறது. இந்த 3 இல்லாமல் நான் சத்தியத்தை அடக்க மாட்டேன், சத்தியத்தை ஏற்றுப்பேன். 2 சத்தியத்தை பொய்யா மாற்ற மாட்டேன். 3 சத்தியத்துக்கு கீழ்ப்படியா போக மாட்டேன். நான் சத்தியத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய விசுவாசத்தை எனக்கு தாங்க. சத்தியத்தை என்னுடைய அநியாயத்தில் தூக்கி போட்டு போயிடக்கூடாது, என்னுடைய உணர்வில்லாத காரியத்தில் தூக்கி போட்டு. கர்த்தர் என்கிட்ட தான் பேச கூப்பிட்டார். இந்த கேம்புக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டாரு? என்ன அவரோட ஒப்புரவாகுதல்னு சொன்னா, என்னைக்கு ஒப்புரவாகுதல் இருந்துச்சுன்னா நிச்சயம் சொல்கிறேன், இந்த 2 நாட்களில் ஒப்புரவாகுதலுடைய பலன்கள் எல்லாவற்றையும் நான் அனுபவிக்கிறேன்னா இருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். கண்கள் மூடி ஜெபிக்கலாம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களோடு கூட திட்டமும் தெளிவுமாய் பேசியிருக்கிறீங்க. எங்கள் உள்ளம் உணர்வடையத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருதயத்தில் பேசட்டும். இந்த வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை எங்கள் இருதயத்தில் விசுவாசத்தை கொண்டு வர முடியும். விசுவாசம் கேள்வியினாலே வரும்னு சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தைகளை கேட்ட இருதயத்தில் விசுவாசம் வரட்டும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் இந்த இடத்துல வந்திருந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் விசுவாசத்தை நீர் துவக்க பண்ணுங்கப்பா. கடன் வரப்போகிற 2 நாட்களும் உடைய வார்த்தைகள் எங்களை புடமிடட்டும், எங்களை தொடட்டும், எங்களை உணர்வுகளாய் மாற்றட்டும். உம்முடைய மகிமைக்காய் அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.